வணக்கம். வாங்க அஸ்ட்ரோ சித்தயோகி பேரம்பளவாணன். உங்களை வணங்கி மகிழ்வது மாதப்பலன் 2026, 27. இந்த மாதத்தில் நாம் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு பல விருப்பம் கொண்டவர்கள் இதை கேட்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு மாதத்தில் எது நடந்தாலும் நன்மையாகவே நடப்பதற்கு இந்த 2026, 27 எப்படி இருக்கு என்பதை பொதுவாக பார்ப்போம். மேசராசி நேயர்களாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தின் சூரியன் அங்கே இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் கிரகம் அதை பார்க்கின்றது. அப்படி பார்க்கும்போதும் அதனோடு இணையும் போதும் யாருக்கெல்லாம் ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்திருக்கிறதோ அங்கு வீட்டில் ஒரே குழப்பங்களும் பிரச்சனைகளும் மறுதார யோகமும் குடும்ப பிரச்சனையாக இருக்கும். அதில் நீங்கள் கவனத்தை கொள்ள வேண்டும். அதற்கு மாத பலனாக உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ராத்திரி, என்ன ராத்திரி? சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. இப்போ வருவது மகா சிவராத்திரி. அதில் மாத சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாள். அந்த நாளில் நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, வெள்ளி செவ்வாய் விரதம் இருந்து சிறப்பித்தால் உங்கள் உடலும் உள்ளமும் பாதிக்காது. கிரக தோஷம் அங்கே நிறைவேறும். நீங்கள் அவசரப்பட்டு எதிலும் இறங்கக்கூடாது. ரிஷபராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் சூரியன் ரிஷபத்தில் வரும் காலத்தில் அந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன், புதன், சுக்கிரன் மூன்றும் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைவாக 3 ராசிக்குள் வருகிறது. அப்பொழுது பொருளாதாரம் உங்களுக்கு ஈட்டுவது எப்படி? நான் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவது எப்படி? இப்படிப்பட்ட அந்த கேள்விகளுக்கு அற்புதமான பலனை அடையலாம். அதற்கு மாத சிவராத்திரி என்று சொல்லும்போது மாத அமாவாசையை தான் சிவனும் சக்தியும் சேரும் நாள். இருளும் பகலும் மிக சுத்தமாக இருளாகவே அமையும் நாள். அந்த நாளில் விரதமிருந்து கண் விழித்து உங்களுடைய எண்ணங்களை இறைவனிடம் ஒப்படையுங்கள். இரவு 3 மணிலேருந்து விடிய காலைல 4:30 மணிக்குள்ள அது செஞ்சிட்டிங்கன்னா சிவராத்திரி என்ற ஒரு உண்மையான மாத சிவராத்திரி உங்களுக்கு நன்கு உதவி செய்யும். மிதுனராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் அந்த மிதுனத்தில் சூரியன் வரும்பொழுது எப்படி இருக்கும் என்றால் அறிவு கூர்மையாக இருக்கும், ஆற்றல் இருக்கும். வேலை கிடைக்குமா என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையை தேடி அலைபவர்களுக்கு எளிதாக நீங்கள் உங்கள் வேலையை அடைவதற்காகவும் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்காகவும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் மாதத்தில் வருகின்ற அந்த அமாவாசையை மாத அமாவாசை, மாத சிவராத்திரி என்று சொல்லலாம். அந்த நாளில் நீங்கள் பிறர் மீது எந்த குற்றம் குறைகள் இல்லாது பிறர் உங்களை குற்றம் சொல்லாத அளவுக்கு அந்த நாளை கழிக்க வேண்டும். விடியற்காலை 4:30 to 6 அந்த நேரத்தில் நல்ல தவத்தில் உட்கார வேண்டும். மூச்சை தானத்தை நல்ல சுவாசத்தை கொண்டாந்து புருவ மத்தியில் வைத்து அமர்ந்து தியானம் பண்ணுங்கள். விடியற்காலையில் குளித்து முடிவிட்டு சூரிய பகவானை வணங்குங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனை தீரும். கடகராசி அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரை மிக அற்புதமானவர். 2 கூடிய சூரியன் உங்களுக்கு வரும். நீங்கள் நினைச்ச காரியம் அடைவதற்கு, வெற்றி அடைவதற்கு நீங்கள் மாத சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய அமாவாசையில் நீங்கள் என்ன செய்யலான்னா அழகாக உட்கார்ந்து உங்களுடைய எண்ணங்களை நிறைவேறுவதற்கான நல்ல தவத்தை செய்யலாம். 12 to 3க்குள் செய்வதும் மிக சிறப்பு. 3 to 4:30 செய்வதும் மிக சிறப்பு. அப்படி செய்யும்போது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். சிறப்பாக இருப்பீங்கள் இந்த 2026, 27. சிம்ம ராசி அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் மிகவும் அற்புதமானவர்கள்.
உங்களை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உங்களுடைய வார்த்தைகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் பத்திரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் பிரச்சனைக்குரியவராக மாறாதிருந்தால், உங்க சிவராத்திரி உங்களை ரொம்ப சிவப்பாக கொண்டு வரும். அதாவது அந்த அமாவாசையின் பொழுதின் போது மாலை 6 மணியிலேருந்து ஏ 7:30 மணி இல்ல 12 மணி வரையும் நீங்க எந்த நேரத்தில வேணும்னாலும் தவம் இருக்கலாம். அமைதியா இருப்பது தான் தவம்னு பேரு. அத செஞ்சு நீங்க வெற்றி அடையலாம். கன்னி ராசி அன்பு நேயர்களே, உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானது, மிக அற்புதமானது. நீங்கள் உங்கள் அமாவாசையை நீங்க அடையும்போது, விரயமான பொருள்கள் எல்லாம் வந்து சேருவதற்கு நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். பெற்றோர்கள் மீது பற்று பாசமாக இருங்கள். பிறர் சொல்லும் குறைகளை பெரிதாக எடுக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் அதே அமாவாசையின் போது, மாத அமாவாசையின் போது அற்புதமாக உட்கார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிக் கொள்ளுங்கள். துலா ராசி அன்பு நேயர்களே, மிக மிக அற்புதமான மனிதர்கள் நீங்கள். ஏனென்றால் அங்க சூரியன் நீச்சமாயிடுது. நீச்சமான இடத்திலேயே அமாவாசை வருதுன்னா, அது ஒரு அற்புதமானது. இருந்தாலும் தங்களைத்தான் உணர்கின்ற ஒரு காலத்தை அது வகுத்துத் தருகிறது. அந்த காலத்தை மட்டும் நீங்கள் உணர்ந்து விட்டால், உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் இருக்கும். உங்களுக்கு வருகின்ற பிரச்சனை எல்லாம் உங்களாலேயே உங்களுக்கு வருது. அது தீராத கடன், தீராத பிரச்சனை, தீராத நிலையில் இருப்பதனால், உங்கள் மனதை சுத்தப்படுத்துவதற்காக மாலை பொழுதில் சந்திரன் உதிக்கும் நேரத்தில் உங்களுடைய தவத்தை ஆரம்பியுங்கள். முடிந்த அளவு எவ்வளவு நேரம் இரவு இருக்குமோ அதுவரை செய்துவிட்டு நல்ல அமைதியாக இருங்கள். உங்கள் மனம் சாந்தமானால் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பு நேயர்களே, உங்களை பொறுத்தவரையும் உண்மையானவர்கள் நன்மையானவர்கள். நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். உங்களுக்கு பிரச்சனை உங்களாலேயே உங்களுக்கு வருதுன்றது தான் நீங்க கண்ட ஒரு தனி உண்மை. மேலும் சகலதையும் செஞ்சுட்டு கெட்ட பேரு வாங்குறேனேன்ற சிலருக்கு ரொம்ப வேதனை இருப்பீங்க. நீங்க உங்க அமாவாசை நேரத்தில் அந்த மாதத்தில் சூரியன் வரும்போது பார்த்தீங்கன்னா, வளர்கின்ற நிலையில் இருப்பதனால், நீங்க எப்படி இருந்தாலும் சூரிய பகவானை காலையில் துதிப்பது சிறப்பு. 4 to 6 மணிக்கு உங்களுடைய தவத்தை ஆரம்பியுங்கள். குளிச்சு மொழிவி சூரியனை வணங்குங்கள். சிறப்பாக இருப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு ராசியும் சிறப்பாக இருப்பதற்கு உங்களுடைய அமாவாசையில் பூஜை செய்வது மிக சிறப்பை தரும்.